சத்தியம் சென்று விட்டால் நெல்லிமல நாடு என்னாகும்? நீங்களும் சத்தியம் சென்று விட்டால் நெல்லிமல நாடு என்னாகும்? புண்ணிய சத்தியம் சென்று விட்டால் சத்தியம் சென்று விட்டால் இந்த புண்ணிய சத்தியம் சென்று விட்டால் பொன்னிமல நாடு என்னாகும்? ஆகாது சாமி ஆகாது, சரி சத்தியம் ஆகாது. போகலாமா சாமி போகலாமா? பொன்னொரு சத்தியம் போகலாமா? போகலாம் சாமி போகலாமா? சாமி சரணம் சரணம் சாமி தாழ்பணிந்தன் சரணம். 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 ஐயா பொறுமை பொறுத்த எங்கள் புண்ணியருக்கு சரணம். பொறுமை பொறுத்த எங்கள் புள்ளியர் சரணம். பொறுமை பொறுத்த எங்கள் புண்ணியருக்கு சரணம். பொறுமை பொறுத்த எங்கள் புள்ளியருக்கு சரணம். கோபம் உள்ள கோபம் உள்ள சின்னையருக்கு கோடி கோடி சரணம். 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 அத்தா பிள்ளை வைத்தோனருக்கு அன்புடனே சரணம். அத்தா பிள்ளை வைத்தோனருக்கு அன்புடனே சரணம். பத்தினியா நம்ம பத்தினியா தங்கையருக்கு பங்குடனே சரணம். பத்தினியால் தங்கையருக்கு பங்குடனே சரணம். ஆனை படை சேனைக்கெல்லாம் அத்தனைக்கும் சரணம். ஆடை படை சேனைக்கெல்லாம் அத்தனைக்கும் சரணம். நம்ம குதிரை படை சேனைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணம். குதிரை படை சேனைக்கெல்லாம் கோடி கோடி சரணம். நெல்லி வல்ல நாட்டுக்குத்தான் நேர்மையுடன் சரணம். நம்ம நெல்லி வல்ல நாட்டுக்குத்தான் நேர்மையுடன் சரணம். நம்ம பொன்னி வல்ல நாட்டுக்குத்தான் பொறுமையுடன் சரணம். நம்ம புள்ளி வல்ல நாட்டுக்குத்தான் பொறுமையுள்ள சரணம். வெற்றி கனி காலடிக்கும் வீரமுகன் சரணம். வெற்றி கைதரிக்கும் வீரமுகம் சரணம். நம்ம வெற்றி கனி காலடிக்கும் வீரமுகன் சரணம். அப்படி வெற்றி கைதரிக்கும் வீரமுகம் சரணம். சரணம் 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 சரணம். மங்களம் உண்டாகட்டும். எழுந்திருப்பீர்கள் வீரமாக. ஆண்டவா, பெரிய ஆண்டவா, நெல்லிமல் நாட்டு கோட்டையை காவல் காத்துக் கொண்டிருக்கும் சமயம் வீரமாக அதி சீக்கிரம் வர வேண்டும் என்று அழைத்த காரணம் அறிய ஆவலாக இருக்கிறேன் ஆண்டவா. அழைத்த விவரத்தை இப்பொழுது நான் எடுத்துச் சொல்கிறேன். கவனமாகவே கேட்க வேண்டும். அன்போடு கூறுங்கள். ஏனென்றால் நேட்டியஸ்திரம் செக்கலம் திருக்குளம் அரிக்குளம் அறிவேந்தன் மாணிக்க தட்டாத்தி பெற்றெடுத்த செம்பகுல ஆசாரி என்று சொல்லக்கூடியவன் நம்முடைய அரமனையில் ஆடி வந்தவுடனே சாமி பொன்னாண்டவரை சிவசோழ ராஜருக்காக ஒரு மரக்களை கொண்டு வந்தேன். கதிரவன் அஸ்தமாகிவிட்ட காரணத்தால் இன்றிரவு நம்முடைய அரமனையில் தங்க வேண்டும் என்று எடுத்து சொன்னான். நல்லதுதானே. அண்ணவன் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தேன். அதிகாலையில் மரக்கால் வேண்டும் என்று சொன்ன போது அவருடைய மரக்களை கொண்டு போய் அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டேன். அப்பொழுது நான் உண்மைதான் ஆண்டவா. அப்பொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? சாமி பொன்னாண்டவரை நான் கொண்டு வந்து கொடுத்தது 12,000க்கு செய்த பொன்னாளி பொன்மரக்கவை கொண்டு வந்து கொடுத்தேன். சரி, தாங்கள் கொடுப்பது மரமரக்கல் என்று வம்புகள் செய்து வாதுகள் பேசி சத்தியத்து கலைத்திருக்கின்றான் அந்த வெள்ளாங்குளத்துக்கு சரிகார பாவி. ஆண்டவா, என்ன கூறுகிறீர்கள்? நேற்றைய தினம் தெக்கணம் திரிக்கணம் மறிக்கொழுந்து மார்வேந்தன் மாணிக்க தட்டாத்தியின் மகன் செண்ப கொல்லன் என்பவன் வந்தான். ஐயா, சிவசோழ ராசனுக்கு பொன்னலக்க பொன்னாளி பொன்மரக்கால் கொண்டு செல்வது வழக்கம். தாங்கள் அரமனை அருகில் வந்தேன். பொழுது அஸ்தமாகிவிட்டது. இன்று இரவு தங்கி காலையில் செல்கிறேன் என்று மரக்காலை கொடுத்தான். தாங்களோ மரக்காலை வாங்கினீர். காலையில் இருந்ததட்டான் மரக்காலை கேட்டான். மரக்காலை கொடுத்தீர்கள். நான் கொடுத்ததோ பொன்னாளி பொன்மரக்கால். தாங்கள் கொடுப்பது மரமரக்கால் என்று தந்திர சூழ்ச்சியமாக என்ன செய்கிறான்? மரக்கால் இல்லை என்று எடுத்து சொல்லிவிட்டான். அதற்காக அந்த வெள்ளாங்குளத்துக்கு சென்று சத்தியம் செய்து கொடுத்தால் உன்னுடைய மரக்கால் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கொடுத்திருக்கிறான். அதற்காக சத்தியம் செய்து தருகிறேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது நான் அதற்காக சத்தியம் செல்ல வேண்டும்.
தாங்கள் இடத்தில் ஒரு வார்த்தை எடுத்து சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதற்காகவே அழைத்திருக்கின்றேன். ஆண்டவா, அதற்காக பெரியாண்டவா, என்ன கூறுகிறீர்கள்? அந்த சதிகாரனுக்காக தாங்கள் சத்தியம் செல்ல வேண்டுமா? நிச்சயமாகவே. ஏன் அரமனை காவலன் இந்த வீரபாக சாம்புகன் நான் சத்தியத்தை முடித்து விட்டு வருகிறேன். ஆண்டவா, வீரபாக்கு பூமி மீது மொழி கிடைத்தால்